Semua Sekejap பாட்காஸ்டில் கைரி ஜமாலுடன் பேசியது மீதான போலீஸ் விசாரணையில் மலேசியா கினி வெறும் சாட்சி மட்டுமே. மாறாக விசாரணைக்கு குறிவைக்கப்பட்ட தரப்பல்ல என தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் தெளிவுபடுத்தியுள்ளார். எனவே மலேசியா கினியிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட மடிக்கணினி விரைவிலேயே அந்த இணைய செய்தி ஊடகத்திடம் திருப்பி ஒப்படைக்கப்படும் என ஃபாமி கூறினார். மலேசிய கினி நிர்வாக இயக்குநர் RK ஆனந்த் நேற்று போலீஸ் விசாரணைக்கு ஆளானதோடு அவரிடமிருந்து மடிக்கணினியும் பறிமுதல் செய்யப்பட்டது. அதோடு மலேசிய கினியின் பேக்எண்ட் கணினி அமைப்புக்குள் போலீஸை நுழைய விடவும் அவர் கேட்டுக் கொள்ளப்பட்டார். போலீசாரை பேக்எண்ட் முறையில் நுழைய அனுமதிக்காவிட்டால் அது ஒரு குற்றமாக கருதப்பட்டு மலேசிய கினி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான MCMCயும் எச்சரித்திருந்தது. இது பெரும் சர்ச்சையான நிலையில் போலீஸ் அந்நடவடிக்கையின் அப்பட்டமான அதிகார மீறல் என கல்விமான்களும் ஊடக அமைப்புகளும் கண்டனம் தெரிவித்தது குறித்து ஃபாமி கருத்துரைத்தார். கைரி ஜமாலுடன் பேச்சு தொடர்பில் பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அசாலினா ஒத்மான் சாயிட்டின் சிறப்பு அதிகாரி ஜுரையா யாக்கூப் முன்னதாக போலீசில் புகார் செய்திருந்தார். டத்தோஸ்ரீ நஜீப் ரசாக்கை வீட்டுக் காவலில் வைக்கும் கூடுதல் உத்தரவை டத்தோஸ்ரீ அசாலினா மூடி மறைத்ததாக அர்த்தம் வரும் தோரணையில் கைரி அந்த பாட்காஸ்டில் குறிப்பிட்டிருந்தார். இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும்.